RDX ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். செய்திகளை தெளிவாகவும் ஆழமாகவும் தனித்துவமாகவும் வழங்குகிறது RDX. RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற முக்கியமான செய்தி ஒன்றை முழுமையாக உங்களுக்கு வழங்குகிற ரிப்போர்ட். அந்த செய்தியினுடைய எல்லா கோணங்களையும் தர்க்கங்கள் வாயிலாக விளக்குகிற டிபேட். அந்த செய்தி ஏற்படுத்த போகிற தாக்கம் என்னவென்பதை உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக முன்னாடியே வழங்குகிற எக்ஸ்க்ளூசிவ்னஸ். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் இரவு 7 மணிக்கு அன்னன்னைக்கு என்னென்ன முக்கிய நிகழ்வுகளோ அதோடு உங்களை சந்திக்க வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு அரசியல் அரங்கில் என்ன முக்கியமான நிகழ்வுகள், தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜய் செய்யும் அரசியல் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியா? பிரச்சார பயணங்களில் திமுக அளவுக்கு பாஜகவை ஏன் விஜய் விமர்சிக்கவில்லை என தமிழக கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லி விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பதாக தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. முதல்வரை மிரட்டும் தொனியில் பேசுவதிலிருந்தே விஜய்க்கு பின்னால் பாஜக இருப்பது நிரூபணமாகிறது எனவும் விமர்சனம். கூடுதல் தொகுதிகள் சமாளிக்குமா திமுக? 2026 திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேச்சு. கூடுதல் தொகுதி கேட்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது அல்ல எனவும் தன் கோரிக்கைக்கு விளக்கம். ஏற்கனவே விசிக, சிபிஎம், காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு திமுகவிடம் கோரிக்கை விடுத்துள்ளன. எடப்பாடி நயினார் சந்திப்பு எதிரொலி. அதிமுக பாஜக துவங்கியதா தொகுதி பங்கீடு? அமித்ஷா சந்திப்பில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை துவக்கி இருப்பதாக தகவல். கூடுதல் தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து எதிர்பார்க்கிறாரா அமித்ஷா? 2021 20 தொகுதிகளை வழங்கிய அதிமுக 2026 எத்தனை தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது? தாவேகாவினுடைய தொடர்ச்சியும் விஜயனுடைய அரசியலும் தீவிரமாக கடந்த சில மாதங்களாக தமிழக ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். மக்கள் எல்லா இடங்களிலும் தாவேகா பற்றி பேசுகிறார்கள். இந்த பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? இந்த பின்னணியில் பாஜக இருக்கிறது என்கிற ஒரு புதிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவினுடைய கருத்து மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. அது குறித்து ராப் என்னங்கிறத பார்த்தலாம். 2026 தேர்தல் விஜயை சுற்றித்தான் என்பது அவரை பற்றிய விமர்சனங்களும் அவர் பேச்சுகளும் உறுதி செய்கிறது. விஜய் பற்றி மற்ற கட்சிகளை விட திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கூடுதலாகவே பேசுகின்றன. விஜய் அரசியலுக்கு வந்ததே பாஜகவின் பின்புலத்தில் தான் என பேசியிருக்கிறார் தமிழக சபாநாயகர் அப்பாவு. முதல்வரை அவர் எதிர்க்கும் தொனியும் பேசும் வாணியும் விஜய் கட்சி ஆரம்பிக்க பாஜகவும் அமித்ஷாவும் தான் காரணம் என்பதை உறுதிப்படுத்துகிறது என குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியின் பின்னணி இருக்கும் அகந்தையில்தான் முதல்வரை சிஎம் அங்கிள் என்றும் சிஎம் சார் என்றும் பேசுகிறார் என நேரடியாகவே விஜய் மீது பகிரங்கமாக குற்றம் சுமத்துகிறார். இவரை போலவே திமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவை விஜய் மேம்போக்காக போகிற போக்கில் விமர்சிப்பது பாஜக மீதான அவரது மென்மை போக்கை காட்டுகிறது என ஏற்கனவே சொல்லி வருகின்றன. இன்னொரு பக்கம் விஜய் பாஜகவை விமர்சித்தால் அதற்கும் உடனே பாஜக தலைவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். விஜய் அரசியலுக்கு வந்தது தன்னெழுச்சியா, பாஜகவின் தூண்டுதலா என்பதை விவாதித்து விடை தேட முயல்கிறது இந்த RDX. இந்த விமர்சனமே திரு அப்பாவு அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்றதுல இருந்து எழுந்திருக்கு. என்ன சொன்னாரு அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்தை அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல அந்த அகந்தை வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்கள இருக்காங்க. அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற
அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்களில் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. பரப்பலை, அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஓய்வு பாதுகாப்பு இவங்க கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகந்தையில் பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது, மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுங்களா, சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குறாங்க. இவரு அந்த வார்த்தையிலே அர்த்தம். விஜய் கட்சி தொடங்கிய பிறகு பெரிய அளவில் திமுக தலைவர்கள் யாரும் விஜயை நேரடியாக விமர்சிக்கிறதோ விஜயனுடைய அரசியல் பின்புலம் என்னங்கிறத பற்றியும் பேசவில்லை. அப்பாவு அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு குளத்தில் கல்லறிகிற ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு கார்டை தூக்கி பிளேஸ் பண்ணி பார்க்குறாங்க. இன்றைய ஆர்டிஎக்ஸுக்கு அப்பாவு அவர்களுடைய இந்த உரையாடலை முன் வச்சு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆர்டிஎக்ஸ் எழுப்புகிற பெருங்கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கான பிக் கொஸ்டின் ஒன்று ரொம்ப முக்கியமான கேள்வி. விஜயை பாஜக இயக்குவதாக எதன் அடிப்படையில் திமுக கூறுகிறது? ஏதாவது சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் நமக்கு வேணும். அப்படி எந்த எவிடன்ஸும் இல்லாமல் ஸ்டாலினையும் திமுக அரசையும் திட்டுறாருங்கிற பாயிண்ட்லேருந்து அணுக முடியுமா? அப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆளுங்கட்சியாக முதலமைச்சரை விமர்சிக்கிற போது உங்களிடம் ஒரு அகந்தை இருக்குது, உங்ககிட்ட இது வரைக்கும் பார்க்காத அதிகாரம். அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பின்னாடி யாரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள் நிற்கிறாங்க, எனக்கு பின்னாடி ஆள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் வந்தால் அந்த தைரியத்திலிருந்து நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி பேசுகிறார் விஜய் அப்படின்னு அப்பாவும் சொல்றாரு. அந்த தைரியம் கூட ஓகே, அந்த தைரியம் எப்படி பாஜகன்னு திமுக நினைக்குதுன்னு நினைக்கிறீங்க கௌதமி? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி திமுக யாரையுமே இப்படி விமர்சிச்சது இல்லையா? அவர் இத்தனைக்கும் வந்து சிஎம் சார் அப்படின்னு சொல்றாரு, மை டியர் அங்கிள், அதை நான் பாசமா சொல்றேன்னு வேற சொல்றாரு. திமுக தலைமையில் இருந்து திமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள், திமுக தொண்டர்கள் வரைக்கும் இதுவரைக்கும் ஆளும் கட்சியாக அதிமுக இருந்த பொழுது, சிஎம் சேர்ல அவர் இருந்த பொழுது அவரை நீங்க விமர்சிச்சது இல்லையா? இப்பொழுதும் அந்த விமர்சனம் தொடர்கிறது. பாரத பிரதமரை நீங்க சொல்ற மாதிரி நீங்க விமர்சிச்சது இல்லையா? நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்க பார்த்தது இல்லையா? இப்படின்ற கேள்விகள் இவங்க இந்த விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே எழுது. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு பார்க்கிறப்போ சிஎம் சார் அப்படின்னு சொல்றாரு. அதில் அகந்தை எங்கிருந்து வெளிப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவும் திமுக தலைமையும் ஆளும் கட்சியாக அதிமுக இருந்த பொழுதும் இல்லை எதிர்கட்சி தலைவரையும் அவர்கள் விமர்சிக்கும் அந்ததோட வெயிட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு அப்படின்றது இல்லை. அப்போ நீங்கள் விமர்சிக்கும் பொழுது உங்கள் பின்னாடி யாராவது இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுவும் இல்லையா? யாரையும் விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு பேக்கப்பாக உங்களுக்கு ஒரு பவர் இருந்தாதான் நீங்கள் விமர்சிக்க முடியும் அப்படின்றது எந்த விதத்தில் அந்த ஒரு வாதமே முதல்ல எப்படி நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா நீங்கள் விமர்சிக்கிறப்பெல்லாம் யார் உங்களுக்கு பேக்கப்பாக இருந்தா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைகுனிவு பழனிசாமி, அடிமை சாசனம் எழுதி கொடுத்த பழனிசாமி, அடிமை பழனிசாமின்லாம் சொன்னாங்க. எடப்பாடி இன்னும் சொல்ல போனால் அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்லாம் திமுக அவரை ரொம்ப மோசமாக தாக்கி இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிற போது, ஒரு ஆளுங்கட்சிக்கு பொறுப்பாகிற போது, லா அண்ட் ஆர்டருக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகிற போது உங்களை நோக்கி கேள்வி கணைகள் வரத்தான் செய்யும். இந்த கேள்வி கணைகளை யாராவது சத்தம் போட்டு கேட்டாலோ, ஏன்னா உங்களை சிஎம் அங்கிள்னு கூப்பிட்டாலும் திட்டுறீங்க, சிஎம் சார்னு சொன்னாலும் உங்களுக்கு பின்னாடி ஆள் இருக்காங்கன்னா விமர்சிக்கப்பட முடியாத இடத்தில் தமிழக அரசும் முதலமைச்சரும் இருக்கிறாராங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்பாவு அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரியான வாதங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிற போது அவர் ஒரு இடத்துல ஒன்றை காயின் பண்றாரு. இல்லை, நீங்க சிஎம் திட்டுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க பாஜகவை உங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜக கொண்டு வருகிற கொள்கைகள் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பாழ்படுத்துது, தமிழ்நாட்டு வளர்ச்சியை எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்குங்கிறத பத்தி எதை பற்றிய அக்கறையுமே இல்லாமல் தமிழ்நாட்டை ரூல் பண்ற ஸ்டாலின் மட்டும் கண்ணுக்கு தெரியுறாங்க. வளர்ச்சியை தடுக்கிற பாஜகவை பத்தி நீங்க பேசலைன்னா உண்மையிலேயே பாஜக உங்களுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. அரசியல் எதிரிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் விஜய் கொள்கை எதிரிக்கு கொடுக்கலங்கிற புள்ளியிலிருந்து பாஜகவை விமர்சிக்க வேணாம், இல்லை மென்மையாக விமர்சிக்கலாம்ங்கிற விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அந்த ஸ்டாண்டை ஒரு ஆதாரமாக வச்சு திமுக இந்த கேள்வி எழுப்பலாம்ல. இல்லை, என்னன்னா இதுக்கு முன்னாடி திமுக எத்தனை பேரை அரசியலுக்கு புதிதாக வந்தவர்களை பி டீம்னு சொன்னதே கிடையாதா? மக்கள் நீதி மையம் துவங்கப்பட்ட பொழுது, திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சியை துவங்கிய பொழுது என்ன வாதம்? இதே மாதிரியான ஒரு வாதம் தான். கமல்ஹாசன் அவர்கள் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு பெரும்பாலான தலைவர்கள் திமுக இருக்கவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு?
அவருக்கு யார் ராஜ்யசபாவில் சீட் கொடுத்துருக்குது? அப்போது யார் அரசியல் களத்திற்கு உங்களை எதிர்த்து களம் கண்டாலும், உங்களுக்கு எதிரான வாதங்களை முன்வைத்தாலும், பிரச்சாரம் ஈடுபட்டாலும், அடுத்து டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்ற ஒரு ஒளிப்போட விஜய் களம் காண்கிற பொழுது நீங்கள் வந்து பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அவர் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரோ அதுக்கு பதில் சொல்லலாம். இல்லைனா அவர் தான் சொல்கிறார் தைரியமாக வாங்க நானும் வர்றேன் களத்தில் சந்திப்போம் அப்படின்றாரு. களத்தில் சந்திக்கலாம், மக்கள் வந்து வாக்களிக்கட்டும், யாருக்கு பெரும்பான்மை அப்படின்றத நிரூபிக்கட்டும், அவருக்கும் மக்கள் எத்தனை சதவீதத்தில் வாக்களிக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி அவர் எதிர்கொள்கிறாரோ அப்படி எதிர்கொள்ளலாம். உடனே பாஜக பி டீம்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா அப்படின்றது கிடையாது. இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து மக்கள் நீதி மையம் பி டீமு, நாதாக்கா பி டீமு, இப்போ இவரும் பி டீமு, இன்னொரு சர்ப்ரைஸா அண்ணாமலையும் இடையில பி டீம்னு சொன்னாங்க. எத்தனை பி டீம் தான் பாஜக வச்சுக்கும் அப்படின்றது எனக்கு சந்தேகம். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் பாஜகவோட கூட்டாளிகள் அப்படின்னு ஒரு நரேஷனை உருவாக்குறதுல ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாமா? யாரெல்லாம் திமுகவை கேள்வி கேட்கிறாங்களோ, இல்ல நீ என்னை பார்த்து கேள்வி கேட்கிற, நீ பிஜேபி ஆடு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல நம்புவாங்களாங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல மக்கள் நம்புவாங்களா அப்படின்றத தாண்டி இவங்க எப்படி கையாளுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லியே திமுக இதுவரைக்கும் வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தலே அப்படிதான் சந்திக்கிறாங்கன்னு அரசியல் விமர்சகர்கள் பார்வையை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபார்முலாவை அவங்க இங்கேயும் அப்ளை பண்ணி பார்க்குறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. மக்கள் நீதி மையத்துக்கு அதை இது பண்ணாங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் கூட்டணி அமைத்து நாங்கள் இது பண்ணுறதே பாஜக அவர்களுடைய கூட்டணி சார்ந்தவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்துடக்கூடாது அப்படின்றப்போ இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தை முதல்ல திமுக துவங்கின பொழுதும் அவர்களுடைய வியூகம் என்னவா இருக்கும், எதை முன்னிறுத்தி மக்கள் கிட்ட போவாங்க அப்படின்றப்போ அதே பாஜக எதிர்ப்பதான் நடக்கக்கூடியது. சட்டப்பேரவை தேர்தல் மத்தியில் நமக்கு அவ்வளோ இடைஞ்சல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில் பாஜக எதிர்ப்பதான் அவங்க முன்வைத்து களத்தில் இறங்குறாங்க. அப்போது அதே தான் தங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கும் அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்லை, தமிழ்நாடு அரசியல் அவ்வளவு பாஜக எதிர்ப்புன்னு சுருக்க முடியாது. தமிழ்நாட்டை காங்கிரஸை விரட்ட வேண்டும்ங்கிற புள்ளியிலிருந்து திமுக அணுகியது. உண்மையிலேயே திமுகவுக்கும் டெல்லியில் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது வந்து அது பொதுவாகவே தமிழ்நாடு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில அரசியலாக ஒரு நாள் கையில் எடுத்ததே இல்லை. நீங்கள் அண்ணாவோட பெரிய எழுச்சிக்கு காரணமே ஏன்னா தமிழ்நாட்டில் நான் உட்கார்ந்துருக்கேன், நான் ஓட்டு போடுறேன், என் ஊருக்கு தமிழ்நாடு என்னால் பேர் வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு மாநில உரிமை எழுப்புறார். மாநில உரிமை எழுப்பி இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காங்கிரஸை கலெக்டர் தான் முதல் வேலை, காங்கிரஸ் அனுப்புறார். தேசிய கட்சிகளை திமுக அணுகிற விதம்ங்கிறது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் எமர்ஜென்சி எதிர்த்ததிலிருந்து அப்போது காங்கிரஸ் இப்போது பாஜக அப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பாஜக எதிர்ப்பை தன்னை விட இன்னொருவர் கூர்மைப்படுத்தினால் திமுக சந்தேகப்படலாம். ஆனால் இவர் பாஜக பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறனால சந்தேகப்படுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ திமுகவை பாஜகவை எதிர்க்கிறது, தன்னை விட வேகமாக ஒருத்தர் பாஜக எதிர்க்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இங்கே தனக்கு கிடைக்காம விஜய்க்கு கிடைக்க போயிருமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து அதில் ஒரு நியாயம் இருக்கு. விஜய் தான் பேசவே மாட்டேங்கிறாரு பாஜகவை பற்றி, நீங்க ஏன் அவரை பேசுங்கன்னு சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதே கேள்வி ஆர்டிஎக்ஸுக்கு எழுந்திருக்கிறது. ஆர்டிஎக்ஸ் இன்று எழுப்பி இருக்கிற இரண்டாவது பெருங்கேள்வி என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிற தளமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதா? எனக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நான் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 50% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. 50% என்ன அர்த்தம்னா வாக்களித்த இருவரில் ஒருவர் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. அப்போ 2019 14 to 19 நமக்கு பெரிய மோடி தான் வரப்போறாரு, வந்து என்ன செய்ய போறாரு நமக்கு தெரியாது. ஆனா 19 நமக்கு 24 2 தேர்தல்கள்லையுமே ஒரு பெரிய அளவிலான பாஜக எதிர்ப்பு இங்க இருக்கு. பாஜகவை யார் நல்லா எதிர்ப்பா அப்படின்னு கேட்டா அப்கோர்ஸ் திமுக தான் எதிர்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாஜகவை எதிர்க்கிறவர்கள் இயல்பாகவே திமுகவுக்கு வாக்களிக்கிற மனநிலைக்கு போறாங்க. ஆனா பாஜக தனது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வர்ற விஜய் அவர் பாஜகவை விமர்சிச்சாங்கன்னா அடடா திமுகவை விட விஜய் நல்ல பாஜகவை எதிர்க்கிறாரு, அதனால பாஜக வாக்குகளா எதிர்ப்பு வாக்குகளா அங்க போடுவோம்னு சொல்லலாம். இது விஜய்க்கு நல்லது தானே, ஏன் விஜய் வந்து இதை செய்ய மாட்டேங்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியின் சந்தேகத்தில் இருந்து தான் அப்பாவும் இந்த கேள்வி கேட்கிறாரு. நீங்க சொல்லுங்க, ஏன் இப்ப பாஜகவை விஜய் எதிர்க்கிறது இல்ல? பாஜக விமர்சிச்சு பேசிட்டாங்கன்னா விஜய் கைத்தட்டு வரும்ல. வாக்காளர் பட்டியல்ல குளறுபடி பண்ணாங்களா இல்லையா கேட்டிருக்க முடியும்ல. நீங்க வந்து எங்களுக்கு நீட் தருவீங்களா மாட்டீங்களா கேட்டிருக்க முடியும்ல.
எங்களது கீழடி நாகரிகத்துக்கு வரலாற்று சான்றிதழ் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா கேட்டிருக்கலாம்ல. எங்க விளையாட்டுத்துறைக்கு நீங்க குஜராத் அளவுக்கு நிதி ஒதுக்குவீங்களா மாட்டீங்களா கேட்டிருக்கலாம்ல. இப்படி எல்லாவற்றையும் கேட்டிருக்க முடியும். அது எல்லாத்துக்கும் கீழே இருக்க ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் சொல்கிறோம் பாஜகவை தோக்கடிக்கணும்னா எங்களுக்கு வாக்களிங்கன்னு கேட்டிருக்கலாம். இதை ஏன் விஜய் பேசலைன்னு ஒரு கேள்வி ஒரு தாவேக்கா ஒரு ஆதரவாளராக உங்களுக்கு இருக்குல்ல. கண்டிப்பா. இப்போ என்ன அப்படின்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வரிசையா நீட் குறித்து கேட்டாரா கீழடி குறித்தாரா அப்படின்றது. திருச்சியில வந்து அவர் பேசினாரு. அதுக்கப்புறமா அரியலூர் போனாரு. அரியலூர் பரப்புரையில ஏன்னா திருச்சியில பேசினப்போ அவர் பேசின ஆடியோ சரியா கேட்கல, யாருக்குமே புரியல அப்படின்றத நம்ம பேசிட்டு அரியலூர்ல இதெல்லாம் பேசுவாரா அப்படின்றத நம்ம பார்த்தப்போ அரியலூர்ல ஒரு பெரிய லிஸ்டையே போட்டு அவர் பேசியிருந்தாரு. அப்போ இதெல்லாம் அவர் கேட்டிருந்தாரு. கீழடியில என்ன கீழடியை வந்து ஏன் நீங்க அப்ரூவ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத கேட்டிருந்தாரு. நீட் தொடர்பா கேட்டிருந்தாரு. இல்ல என்ன நீங்க எப்படி வந்து 2021ல திமுக எப்படி ஆளும் கட்சியாக வந்தாங்க? அவங்க டிவேட் ஆகறீங்க. என்னுடைய கேள்வி விஜய் விஷயங்களை கையாளவில்லை நான் சொல்லல, பாஜகவை எதிர்த்து பேசலங்கிறதுல என்னோட டோன் இல்ல. முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டின் எல்லா குறைகளையும் பட்டியலிட்டு விட்டு என்ன அங்கிள் சிஎம் அங்கிள் இட்ஸ் வெரி ராங் அங்கிள் சிஎம் சார்னு சொல்ல முடிஞ்சது இல்ல உங்களால. என்ன அங்கிள் மோடி அங்கிள் மோடி சார் பிஎம் சார் நீங்க பேசல. அப்போ சிஎம் சொல்லும் போது சிஎம் அங்கிள் சிஎம் சார்னு சொல்ல முடிகிற தாவேக்கா தலைவர் விஜயால் மோடி அங்கிள் அமித்ஷா சார் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க முடியாதது ஏன் அப்படின்னா அப்பாவை கேட்கிறாரு. இல்ல நீங்க மாநாடு எல்லாம் பாத்திருந்தீங்கன்னா அதுலயும் அவரு பேசி இருக்காரு. மோடி அங்கிள்னு சொல்லி இருந்தாராமா? இல்ல அதேதான். அதாவது ஒரு தலைவர் எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அது அவரோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்றது அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆனா எதிர்ப்பு வந்து இதே அளவுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கிறப்போ நடைபெறக்கூடியது சட்டப்பேரவை தேர்தல். அதுல ஆளும் கட்சியை எதிர்த்து களம் காணணும் அப்படின்றதுல அவங்களுடைய வியூகமாக அவங்க களம் இறங்கியிருக்காங்க. அதுல என்ன பேசணுமோ அதை அவர் பேசியிருக்காரு அப்படின்னு நானும் நினைக்கிறேன். உண்மையிலேயே தாவேக்கா வந்து ஏன் வந்து மத்திய அரசை பேசல, அந்த அளவுக்கான இது வந்து மேபி அவங்க மக்களவை தேர்தல் அப்படி பேசுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த முறை தாவேக்கா தலைவர் ஏன் பேசல அப்படின்றத பல கேள்விகள் நாம எழுப்புறதையும் களத்துல எழுப்புறதையும் அவர் அங்கே வந்து அவர்களுடைய தொண்டர்கள் கிட்ட கேட்டு பதில் சொல்றாரு. மேபி இந்த முறை நம்ம பேசியிருக்கோம். அடுத்த தடவை சனிக்கிழமை பேசுறப்ப வேணா பாஜகவை பேசலன்னு சொல்றாங்கன்னு ஒரு விளக்கம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல விஜய் பொதுவாகவே தமிழ்நாட்டில் பாஜக பின்னணியில் இருந்து தாவேக்காவை இயக்குகிறது அப்படிங்கிற திமுகவினுடைய குற்றச்சாட்டு, இந்த நரேஷன் எந்த அளவுக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 2026 தேர்தலில் 21 தேர்தலில் நீங்க எங்களுக்கு கொடுத்தது பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. எஸ் கௌதமி. நெல்சன், இப்போ வந்து நம்ம சிபிஐ மட்டும் கேட்குறாங்களானா அப்படின்னு கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் இந்த குரலை கடந்த பல மாதங்களாகவே எழுப்புறாங்க. பொது மேடைகள்லேயே திருமா அவர்கள் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். சிபிஐ சிபிஎம் சமீபமாக நம்ம காங்கிரஸ் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு வந்து வீரபாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு நமக்கு டாபிக்காகவே மாறி இருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு ராப் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்களுக்கான பிரச்சாரங்கள் இன்னும் முழு மூச்சில் சூடு பிடிக்காத நிலையில் திமுக அதிமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தாங்கள் சார்ந்துள்ள அணியில் கூடுதல் இடங்களை கேட்டுப் பெறுவோம் என்ற கோரிக்கையை வைக்க துவங்கியுள்ளன. விசிக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்போம் என்று ஏற்கனவே வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக புதிதாக பதவியேற்றிருக்கும் வீரபாண்டியன் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்கப்பட உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளிடம் அதிக தொகுதிகளை கேட்பதும் பெறுவதும் ஜனநாயகம்தான் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு முழு மனதோடு தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லி வருகின்றன. கூடுதல் தொகுதி கோரிக்கையில் கட்சிகள் சமரசம் செய்து கொள்ளுமா? அப்படி இல்லாத பட்சத்தில் திமுக அவர்களை எப்படி சமாளிக்கும் என்ற அரசியல் கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய RDX. வீரபாண்டியன் பேசினதுல இருந்தா நமக்கு சில கேள்விகள் எழுந்திருக்கு. அவர் என்ன பேசியிருந்தாரு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, அடிப்படையாக நாங்கள் வந்து கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை, அது ஜனநாயக கடமையும் கூட, ஜனநாயக அடிப்படையில் தான் நாங்கள் அதை கேட்குறோம் அப்படின்னு அவர் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு அளித்திருந்தார். இதில் இருந்து தான் நமக்கு கேள்வி எழுந்திருக்கிறது. அதில் நம்ம நிகழ்ச்சியிலுமே சொல்லியிருந்தார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வலுப்படுத்தணும், ஒரு கட்சியை வலுப்படுத்துறதுங்கிறது அதிகப்படியான இடங்களில் போட்டி போடுறது, வெற்றி பெறுவது, சட்டமன்ற உறுப்பினர்களாகி கோரிக்கைகளுக்காக குரல் கொடுப்பது அப்படிங்கிறதா. இந்த பிரச்சனையில் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்வி என்னன்னு பார்த்தெல்லாம்,
கூட்டணி கட்சிகள் விசிகாவுக்கு நெருக்கடி கொடுக்கின்றன. எதன் அடிப்படையில் அந்த நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, தாவேக்கான ஒரு புது பார்ட்டி தமிழ்நாட்டில் இறங்கியிருக்கு. இந்த பார்ட்டியும் பாஜகவை விமர்சிக்கிறார்கள். அதிமுக கொள்கை எதிரியா வந்தவங்க பாஜகவை சொல்லியிருக்காங்கும் போது இயல்பாகவே இடதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த முறை எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. we have option, we have a new option. ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பார்ட்னர் வந்து விஜய் ஃபீல்ட், அவர் ஃபீல்டில் இருக்காரு அப்படிங்கிறத வச்சு ஒருவேளை பயமுறுத்த நினைக்கிறாங்களோ திமுக கூட்டணியை, நாங்கள் இங்கே கிளம்பிடுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிகமான தொகுதிகளை இந்த முறை நாங்கள் திமுக தலைமையிடம் கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக திமுகவிற்கு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறதா, இல்லைனா இதை வந்து திமுக தலைமை எப்படி சமாளிக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதில் ஆதிக்சர்கள் இருக்கக்கூடிய முதல் கேள்வியா நம்ம பார்த்தது, விஜயை வைத்து திமுகவை மிரட்டி பார்க்கிறார்களா கம்யூனிஸ்டுகள் அப்படின்றதுதான் இன்னைக்கு நமக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு முதல் கேள்வியா. கேள்வி எழுதின ஆட்களுக்கு வந்து இயல்பாகவே இடதுசாரிகள் மிரட்டுவார்கள் அப்படிங்கிற துணியை வந்து கொஞ்சம் ஹையர் டோன். பொதுவாகவே கொள்கைகளை செயல்படுத்துறதுக்காக, அதை எக்ஸிக்யூட் படுத்துறதுக்காக சில சமரசங்கள் செய்து கொண்டாலும் பொதுவாகவே கூட்டணிகளை மிரட்டி பார்க்கிற பாங்கு இடதுசாரிகளுக்கு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இடதுசாரிகளோட ரோல் என்ன, அவங்களோட ஓட் பேங்க் என்னங்கிறத பார்த்தா தான் இந்த டிமாண்ட் அவங்களால வைக்க முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். உங்கள்கிட்ட தான் டேட்டா வச்சிருக்கீங்களா? நம்ம இதுவரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக கூட்டணியில் எப்படி தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க, எத்தனை இடங்களில் சந்திச்சிருக்காங்க, எத்தனை தொகுதிகளில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ 1991 வந்து அவங்க போட்டி, அவங்களுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகள் வந்து திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வெற்றி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு தொகுதியில் தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க 1991 எலெக்ஷனில். அடுத்ததாக நம்ம பார்க்கிறது 1996 1996 அவங்களுடைய தொகுதிகள் வழங்கப்பட்டது 13, அதில் வெற்றி கண்டது வந்து 8 தொகுதிகள். அடுத்ததா 2006 அவங்க திமுக கூட்டணியில் களம் கண்டு இருக்கிறார்கள். 2006 பொறுத்த வரைக்கும் சிபிஐ வந்து மொத்தமாக 10 தொகுதிகளில் போட்டியிட்டு 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் திமுக கூட்டணியில். இது வந்து கலைஞர் தலைமையில் இல்லையா? எஸ். அடுத்ததா வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில சந்தித்த தேர்தல்கள். ஆனா இந்த முறை சந்தித்தது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அவங்க சந்திச்சது. 2021 அவர்களுக்கு திமுக கூட்டணி வழங்கிய இடம் 6 இடத்துல போட்டியிட்டு அவர்களுடைய வெற்றி வந்து 2 இடத்துல பதிவாகி இருந்தது 2021. இப்போ 2026 தான் எத்தனை இடங்கள் வழங்கப்படும், எத்தனை இடங்கள்ல போட்டியிடுவாங்க வெற்றி அப்படின்றது 2026 கார்டை பார்க்கும்போது நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பார்த்ததுல என்ன நம்பர் கொடுப்பாரு ஸ்டாலின் சொல்லுங்க. நான் திமுக தலைமை இல்லையே, தெரிஞ்சிருந்தா கூட்டணியில் எதுக்கு அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்க போறாங்க இல்லையா? நம்ம பார்த்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தோம் அதிகபட்சமாகவே அவர் திமுக மட்டும் தான் பார்த்திருக்கோம். அடுத்தது அதிமுக கூட்டணியில அவர்களுக்கு இடங்கள் எப்படி வழங்கப்பட்டது அப்படின்றதையும் பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து 2001 வந்து அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில 8 இடங்கள் வழங்கப்பட்டது. அவர்கள் பெற்ற வெற்றி வந்து 5. அதே மாதிரி 2011 அதிமுக கூட்டணியில அங்கம் வகித்தார்கள். அப்போ 10 இடங்கள் வழங்கப்பட்டு 9 இடங்கள்ல 2011 வெற்றி அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்களுடைய அந்த போட்டி நிலவரம் எப்படி இருந்தது அப்படின்றப்போ திமுக கூட்டணியில் அவங்க சந்தித்த தேர்தல்கள். அடுத்ததாக இது வரைக்கும் சிபிஐ பார்த்தோம். சிபிஎம் பார்க்குறப்போ 1991 திமுக கூட்டணியில் தான் அவங்களும் அங்கம் வச்சிருக்காங்க. போட்டியிட்டது 22 இடங்களில் 91 தேர்தல். அன்னைக்கு தேர்தல் களம் எப்படி இருந்ததுன்னு தெரியும். ஒரு தொகுதியில் தான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருந்தது. அந்த எலெக்ஷன் வந்து திமுக கூட்டணி மொத்தமா காலியான தேர்தல் அப்படிங்கிறதால இடதுசாரிகள் தோக்குதல் ஒன்றும் ஆச்சரியம். 2006 அடுத்ததாக பார்க்க போகிறோம். திமுக தலைமையில் அவங்க 13 தொகுதிகளில் களம் கண்டார்கள். இதில் வெற்றி பதிவானது வந்து 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அடுத்ததாக இவங்க 2021 6 இடங்கள். அதே மாதிரி சிபிஐக்கு எப்படி 6 இடமோ அதே மாதிரி சிபிஎம்க்கு 6 கொடுத்துருந்தாங்க. இவர்களும் 2 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது முடிவாகி இருந்தது. சேம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு எப்படி இடம் வழங்கப்பட்டது, அவர்களுடைய வெற்றி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கிறப்போ 2001 அடுத்ததா அதிமுக கூட்டணியை பார்க்க இருக்கிறோம். இப்போ திமுக பார்த்திருந்தோம். 2001 போட்டியிட்டது 8 இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு அவர்களுக்கு 6 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தார்கள். இப்படி தான் வந்து சிபிஎம்மினுடைய சோஃபார் ஒரு 30 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்துட்டா மாறி மாறி ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக இருதரப்பிலும் அவர்கள் கூட்டணி அமைத்து களம் கண்டிருந்தார்கள். முக்கியமாக இந்த முறை நமக்கு எழுந்திருக்க கேள்வியே தாவேக்காவை வைத்து முன்வைத்து அவர்கள் வந்து மிரட்டி பார்க்குறாங்களா அப்படின்றது தான். என்ன அப்படின்னா 2016 கடந்த 30 ஆண்டுகள் எடுத்துக்கிறனால அவங்க ஒரு புதிய முயற்சியை பண்ணாங்க.
விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி போட்டியிட்டாங்க. கூட்டணி அமைச்சு நிறைய தொகுதி அவங்க கேட்ட தொகுதிகள்லாம் கூட கொடுத்தாங்க. ஆனால் இந்த தொகுதிகளையும் அவங்களால வெற்றி பெற முடியல. அந்த கூட்டணி மொத்தமாகவே 1% வாக்குகள் 1.5% நினைக்கிறேன் எடுத்திருந்தாங்க. அந்த 1.5% வாக்கு வித்தியாசத்தில் 2014 அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இந்த கணக்குகளை பார்க்கிற போது கௌதமி, ஒரு கடந்த 30 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 13 தொகுதிகளில் போட்டிட்டு இருக்காங்க. கடைசி எலெக்ஷனில் 6 தொகுதிகளில் 2 கம்யூனிஸ்டுகளும் வாங்கியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்போங்கிறது வந்து எப்படியும் இன்பிட்வீன் இந்த 6லிருந்து 13க்குள்ள தானே. 6 தொகுதிகள், குறைந்தபட்சமாக 6, அதிகபட்சமாக 11. வெற்றி வாய்ப்புன்னு பார்க்கிற போது திமுக ஒரு 8 கொடுத்தா கூட எத்தனையில் அவர்களால் வெற்றி பெற முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால நாம வந்து இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு குறைச்சு கொடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல, இயல்பா கேட்க முடியாது. என்னன்னா இப்போ சிறு சிறு கட்சிகளுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, கட்சியை வலுப்படுத்தணும். எப்படி வலுப்படுத்துவீங்க? அடுத்த முறை நம்ம களம் காண்போம், வெற்றி பெறுவோம், நம்மளுடைய கட்சி அதிகாரத்திற்கு வரும், அதன் மூலமாக மக்களுக்கு தேவையானதை செய்யலாம், இதன் மூலமாகத்தான் வலுப்படுத்த முடியும். இருக்கக்கூடிய தொண்டர்களின் சேர்க்கையும் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த சிறு சிறு கட்சிகளுக்கு வழங்கப்படக்கூடிய இடம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னா அவங்க எப்படி கட்சியை வலுப்படுத்துவாங்க? எதன் அடிப்படையில் தொண்டர்கள் அந்த ஆர்வம் இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, விஜயை வைத்து இவங்க மிரட்டுறாங்களா அப்படின்னா கொள்கையில் வந்து அவங்களும் அதே கொள்கையை தான் முன்னிறுத்தி களம் காண்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தாவேக்காவை மட்டும் ஏன் பேசுறீங்க, அதிமுகவையும் நம்ம இந்த இடத்துல கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் ஒரு பார்வை. ஏன்னா பிரச்சாரம் துவங்கின ஆரம்பத்தில் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து சிவப்பு கம்பளம் வந்து விரிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அதற்கு வந்து திரு முத்தரசன் அவர்கள் வந்து அது சிவப்பு கம்பளம் இல்லை, ரத்த கம்பளம் அப்படின்லாம் கூட விமர்சனம் வந்திருந்தது. ஒருவேளை பாஜக அந்த கொள்கை இதுல இருந்து அங்கே பாஜக இல்லாமல் இருந்திருந்தா இந்த முறை அதிமுகவிற்கு கம்யூனிஸ்டுகள் போகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆரம்பத்துல. தமிழ்நாட்டு வரலாறு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இப்ப நம்ம வந்து ஒரு நேச்சுரல் இயற்கையான கூட்டணின்னு சொல்றோம். உண்மையிலேயே அதிமுக இடதுசாரிகள் கூட்டணி தான் ஒரு நேச்சுரல் நிறைய வெற்றிகளை இன்னும் சொல்ல போனா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே சட்டமன்றத்திற்கு பெரும்பான்மையான உறுப்பினர்களை அனுப்பியதுங்கிறது அதிமுகவோடு தெரியும். இயல்பில் இப்போது அதிமுக இடதுசாரிகளை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்திலோ அல்லது இடதுசாரிகள் அதிமுகவோடு உறவாடுகிற சூழல்லையோ அதிமுக இல்லை. ஈவன் இடதுசாரிகள் ரெடியா இருந்தா கூடங்கிற புள்ளியில இருந்தா நீங்க கேட்ட இந்த தகவல் இருந்து நமக்கு 2வதாக ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு நாம் இழந்திருக்கிற கூடுதல் தொகுதிகள் சமாளிக்கும் திமுகவில் 2வது பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு தேர்தல் கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்புகளை சுரண்டுகிறதா திமுக அப்படின்ற. தேர்தலுக்கு தேர்தல் கம்யூனிஸ்டுகளின் உழைப்பை சுரண்டுகிறதா டிஎம்கே? இல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை வந்து சமீபமாக நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், இப்படி பல போராட்டங்கள். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அச்சாரமே வந்து தொழிலாளர்களும் தொழிலாளர்களுடைய நலனும். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய குரலை கூட்டணியில் இருக்கும் அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய போராட்டம், அந்த களத்தில் அவர்களுடைய செயல்பாடு முழுமையாக இருந்ததா அப்படின்னா ஒரு கேள்வியாக தான் இருந்தது. கூட்டணியில இருக்கும் பொழுது கூட்டணி தர்மத்திற்காக கம்யூனிஸ்டுகள் அமைதி காத்தார்களா இல்ல முழு வீரியத்தோடு களம் கண்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்த பொழுது நீங்க இப்ப சொல்ற மாதிரி உழைப்புகளை சுரண்டுகிறதா திமுக அப்படின்றத தாண்டி அவருடைய குரல் முழுமையாக ஒலிக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுதுல. கலைஞர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு சட்டமன்றத்தில், ஒரு சட்டப்பேரவையில் வெற்றி தோல்விகளை தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் இருக்கணும். நீங்க ஆட்சியில் பங்கு, ஆட்சியில் அதிகாரம்னு சொல்றாங்க இல்லையா கூட்டணியை சந்திக்கிறதுல, 2 இடதுசாரிகளுமே உங்க ஆட்சியில பங்கு வேணான்னு சொல்றாங்க திமுக கிட்டையும் சரி. ஏன்னா நீங்க அமல்படுத்த போற அரசாங்கம் வந்து எங்க கொள்கைகளுக்கு உடன்படாத ஒரு அரசாங்கம். உங்க அரசாங்கத்தோடு ஒருபோதும் நாங்கள் அமைச்சராக போவதில்லை. ஸோ குறைந்தபட்சமாக இடதுசாரிகள் நம்ம வந்து சுரண்டுறோங்கிற வார்த்தையை ரொம்ப பர்பஸாகவே வச்சிருக்கோம். இடதுசாரிகளுக்கு புகழ் செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஆதார பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் திமுகவை அவர்கள் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். அவர்களுடைய குரல் ஒலிக்காமல் இருந்திருக்கலாம். ஊடகங்கள்ல இன்னைக்கு வந்து ஒரு இடதுசாரிகளுக்கான பிரதானமான இடம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். சாம்சங் பிரச்சனையில ரொம்ப முக்கியமா சட்டத்தின்படி, சட்டத்தின் ஆட்சியின்படி நீங்க ரூல் என்ன போட்டிருக்கீங்களோ அந்த ரூலை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு இடதுசாரிகள் நின்னாங்க. அதுல ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றாங்க. நீங்க எல்லா தமிழ்நாட்டின் அரசு இந்த இதெல்லாம் 16 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு ஒரு ஜியோ ஒன்று வந்தது. இடதுசாரிகள் முதலமைச்சரை நோக்கி ஒரு கண்டனமே தெரிவித்தாங்க, இதை உடனே மாத்துங்க அப்படின்னு. திராவிட முன்னேற்ற கழக அரசில் எடுக்கப்பட்டிருக்கிற பெரும்பாலான முடிவுகளில் சில முடிவுகள் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு நினைச்சாங்கன்னா இடதுசாரிகள் அவங்க போராட துணிஞ்சதே கிடையாது. அடிப்படையில் இந்த உழைப்பு நீங்க என்ன சொல்ல போனீங்கன்னா தொழிலாளர்கள் மட்டுமல்ல, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து தமிழ்நாடு முழுக்க வாக்கு வங்கி அது எவ்வளவு குறைவா வச்சிருந்தாலும் அது ஒரு கொள்கை வாக்குன்னு நான் சொல்றேன்.
அது ஒரு நல்ல கஸ்டமைஸ்டு ஓட்டு. அது வந்து எஸ் இந்த கொள்கையில் இருக்கிற இந்த கட்சிக்கு தான் எங்கள் ஓட்டுன்னு சிந்தாம சிதறாம அந்த பாக்கெட்ஸுக்கு போய் சேரும். கடந்த 2021 அவங்களுக்கு 6 தொகுதி கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, பாஜக எடப்பாடியோடு இருக்கிறார். இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாஜக தலைமையில ஒரு தமிழ்நாட்டை அவங்க ஸ்வீகரிச்சிருவாங்க, அவங்கள விடக்கூடாது. அப்போ ஒரு பெரிய சமரசத்துக்கு இடதுசாரிகள் தயாரானாங்க. அதனாலதான் 2021 6ங்கிற நம்பருக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த முறையும் அந்த நம்பர் அவங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கூடுதல் தொகுதிகளை தாராளமா கேட்கலாம். அதை எப்படி டீல் செய்யறதுங்கிறது திமுகவோட பிரச்சனை நான் சொல்றேன். ஆனால் ஒரு இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் கூடுதலான தொகுதிகளை கேட்பதற்கான தார்மீக உரிமையை தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறார்கள். அது வெற்றியா மாறுதா இல்லையாங்கிறது மக்கள் கையில். ஆனால் நான் இத்தனை தொகுதியில் நிற்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. நான் அந்த வேலையை பார்த்துருக்கேன். அவங்களுடைய கட்சி மாநாடுகள், அவங்க இயற்றப்பட்ட தீர்மானங்கள், இவை எல்லாமே ஒரு கனவு தமிழகத்தை நகர்த்துவதற்கான முயற்சி. அவங்க கொள்கைகளோட நம்ம முரண்படலாம், ஆனால் அவங்க உழைப்போட நம்ம முரண்பட முடியாது. அந்த அடிப்படையில் தாராளமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடுதலாகவே தொகுதிகளை திமுகவிடம் கேட்கலாம். அதான் திமுகவோட பிரச்சனை, அவங்க டீல் பண்ணிட்டாங்க. இல்லை என்னன்னா, இப்போ உரிமையோடு கேட்கிறோம், ஜனநாயகத்தின் அடிப்படையில் கேட்கிறோம் அப்படின்றத தாண்டி வழங்கப்படும் இடத்துல இருப்பவர்களும் அவங்களுக்குன்னு ஒரு டேட்டாஸ் இருக்கும் இல்லையா? களத்தில் இருந்து ஒவ்வொரு முறையும் அதை பரிசீலித்து அவர்கள் வழங்கப்படும் பொழுது அங்கேயும் சிக்கல் இருக்கிறது. ஆனால் ஃபைனலாக அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனநாயக ரீதியாக நாங்கள் என்ன கேட்கணுமோ எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம், அதற்கப்புறமா வந்து திமுக தலைமை என்ன முடிவு பண்ணுமோ அது முடிவு பண்ணும். இத்தனையெல்லாம் தாண்டி இந்த முறையும் நாங்கள் உறுதியோடு இருக்கோம், திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றதையும் அவங்க ஒரு முறை ஊர்ஜிதப்படுத்தி இந்த வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. இல்லை, இன்னொரு பக்கம் இருக்கு கௌதம். என்னன்னா, இந்தியாவிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எம்பிக்கள் இருக்கிறது இங்கதான், தமிழ்நாடு தான். கொடுத்தவர் ஸ்டாலின். ஒரு பாசிச அரசை வீட்டுக்கு அனுப்புவது அப்படின்னு திமுகவும் கம்யூனிஸ்டும் ஒரு கொள்கை வச்சிருக்காங்க. ஸோ அந்த அவங்களுக்கு நேஷனல் லெவல் அஜெண்டாவை அவங்க பிரைமரியா வைக்கிறாங்க. இந்தியா அளவில் ஒரு அரசு இருக்கு, அது ஒரு மோசமான அரசா நாங்கள் நினைக்கிறோம். அதை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா, காங்கிரஸ் திமுக இந்தியா கூட்டணியில் இருக்கு, நாங்கள் அவங்கள ஆதரிக்கிறோம். இந்த ஜெல் காரணமாகத்தான் அவங்க திமுக அரசை பெரிய அளவில் விமர்சிக்காம இருக்கிறாங்க. பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்ன்னு கேட்டீங்கன்னா, எஸ், திமுகவில் இப்போ ஒரு சிக்கல் என்னன்னா, நீங்க கம்யூனிஸ்ட் கேட்கிற தொகுதிகளை கொடுத்துடலாம், அந்த வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு வந்து சேரும். இப்போ அந்த தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு திமுக நிர்வாகி கடுப்பாகும். ஆனால் இது ஒரு கூட்டணியை உருவாக்குற முயற்சியில் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நீங்க அடிப்படையில் திமுக வாக்குகள் இடதுசாரிகளுக்கு போற மாதிரியே இடதுசாரிகள் வாக்குகளும் திமுகவுக்கு வருகிறது. அதனாலதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரும்ப திரும்ப கொள்கை கூட்டணியை அதை அறிவிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த கொள்கை கூட்டணிக்கு என்னன்னா, என்னை விட, திமுகவை விட, உங்களை விட, உங்கள் கட்சியை விட இந்த கூட்டணியை நம்ம ஒரு கொள்கையால டிசைன் பண்ணிருக்கோம். இந்த கொள்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்று சேர்ந்து நிற்போம்னு எனக்கு தெரிஞ்சு அதை ரொம்ப அவங்க ஃபார்ம் ஆக்கிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த தலைப்பு இருக்குல்ல, நீங்க வந்து இதை ஒரு பெரிய வார்த்தையை போட்டீங்களே, நல்ல வார்த்தை. கூடுதல் தொகுதிகள் சமாளிக்குமா திமுக? கீழே வந்து கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்புகளை சுரண்டுகிறதா திமுக? இந்த சுரண்டலுக்கு எதிரான பார்ட்டி தான் இடதுசாரிகள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எதிரான சுரண்டலையும் அவங்களே தான் பார்ப்பாங்க, அவங்க கண்டிப்பாக பார்த்துப்பாங்க நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்ததா இன்னைக்கு அதிமுக பாஜக சார்ந்தும் நம்ம பேச இருக்கிறோம். தொகுதி பங்கீடு குறித்து திமுக கூட்டணியில என்ன முடிவு வரும், யாருக்கு எவ்வளவு, அது நெருக்கடியா அப்படின்னு பார்க்கிறப்போ அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் தொகுதி பங்கீடு துவங்கி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தான் நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கிறோம். அதிமுக பாஜக துவங்கியதா தொகுதி பங்கீடு, இந்த விஷயங்கள்ல அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்புக்கு பிறகு சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்திச்சு ஒரு 2 மணி நேரம் விலாவரியா பேசியிருக்கிறாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறார் தமிழ்நாடு முழுக்க. அந்த யாத்திரைக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி வாழ்த்து வாங்க செஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் அப்படிங்கிறத தெளிவா எந்த பிரச்சனை மறு வார்த்தை இல்லாமல், செகண்ட் ஒப்பீனியன் இல்லாமல் டிக்ளேர் செஞ்சிருக்கிறார் நயினார். இந்த கூற்றுக்கு பிறகு நமக்கு சில தகவல்கள் கிடைச்சிருந்தது. தகவல் என்ன அப்படிங்கிறத முன்வச்சு தான் தலைப்பை உருவாக்கியிருக்கோம். அதிமுக பாஜக துவங்கியதா தொகுதி பங்கீடு, என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஎக்ஸ்ல பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் களத்தில் தினமும் பரபரப்பாக பேசப்படும் ஒரு கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி தான். அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனாலும், பாஜக நிர்வாகிகள் டெல்லிக்கு போனாலும் அது கூட்டணி குறித்தான நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்தித்துவிட்டு வந்தது இந்த நிமிடம் வரை பரபரப்பு நிறைந்த ஒரு நிகழ்வாகவே நீடிக்கிறது. ஆட்சியில் பங்கு துணை முதல்வர் கோரிக்கை என பாஜக தரப்பில் பேசப்படும் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் இதற்கான எந்த வெளிப்படையான
வெளிப்படையான பேச்சுகளோ சந்திப்புகளோ இதுவரை நடக்கவில்லை. இரு கட்சிகளுக்குள் கூட்டணி என்ற ஒன்று இறுதி செய்யப்பட்டாலே குறைந்தபட்ச தொகுதிகள் எத்தனை, அதிகபட்சமாக எத்தனை தொகுதிகள் இரு கட்சிகளுக்குள்ளும் பங்கிடப்படும் என்ற குறைந்தபட்ச செயல் திட்டங்களில்தான் கூட்டணியே முடிவாகும் என்பது அரசியல் அரிச்சுவடி. தொகுதி பங்கீட்டில் 2021 மாதிரியே எடப்பாடி பழனிசாமியின் கை ஓங்குமா, 2026 டெல்லியின் வாய்ஸ் தான் எடுபடுமா என்ற கேள்விகளை மையமாக வைத்து விவாதிக்கிறது இந்த RDX. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது ஏன் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு? இன்னும் எலெக்ஷன்ஸுக்கு ஒரு 6-7 மாசம் இருக்கு. கூட்டணிகள்ல இன்னும் யாருன்னே முடிவு செய்யல. அடிப்படையில் இந்த கூட்டணியில எப்படி ஒரு தொகுதி பங்கீடு நடக்கும்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணாமலை உருவாக்கின போது அமமுக, தேவநாதன் யாதவுடைய கட்சி, வேலூர்ல சண்முகம் அவர்களுடைய கட்சி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு தெரியல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழு வடிவத்தை இன்னும் பெறாத சுற்றத்தில் எப்படி அதிமுகவை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தொகுதி பங்கீட்டை இவர்களால் நடத்த முடியும்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. அது பாசிபிளான ஒரு கேள்வி இருக்குல்ல? கண்டிப்பா. இப்போ வரைக்கும் சென்ற முறை அமித்ஷா வந்தப்போ ஒரு கால்குலேஷன் சொன்னார். மொத்தமாக ஒரு 39% இருக்கு. இப்போ ஆளக்கூடிய அரசுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றப்போ வித்தியாசம் ஒரு 5-6%. அப்படின்னா நம்ம எலெக்ஷனுக்குள்ள இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, நம்ம உழைக்கணும். அதற்கேற்ற மாதிரி இன்னும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆளும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் மத்தியில் அந்த கமிட்டி மீட்டிங்ல அவர் பேசியிருந்தாரு. அந்த கால்குலேஷனே ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டணியில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கும் அப்படின்றதும் தெரியல. இன்னும் டிடிவி இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்கள் இல்லை, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்றதும் தெரியல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி அடுத்ததாக அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கலாம் அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இன்னும் குறைந்த காலங்கள் தான் இருக்குது. டிசம்பரில் தான் ஃபைனல் ஆகும். அப்படின்னாலும் கூட ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி முன்னாடி அறிவித்ததற்கு காரணம் களத்தில் தொண்டர்கள் மத்தியில் இதை வந்து செட் பண்ணி அதன் மூலமாக களத்தில் இன்னும் பணிகளை துரிதப்படுத்தி வாக்குகள் சிதறாமல் கிடைப்பதற்கான பணிகளை துரிதப்படுத்தணும் அப்படின்ற நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கிறப்போ டிசம்பர் வரைக்கும் இந்த வாக்கு சதவீதம் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு சதவீதமும் குறையாமல் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. இதனை தாண்டி ஆளும் கட்சியாக வருவதற்கான என்ன யுக்தியை அவர்கள் கையாள போகிறார்கள் அப்படின்றதுல தான் அடுத்து நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. இதில் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, அமித்ஷா அவர்கள் ஏன் 2026 தேர்தலுக்கு 2025 அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாரு அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இதுல RDXகள் இருக்கிற முக்கியமான கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தேர்தலுக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அவர்களுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது? RDXற்கு இந்த வகையில் இன்னைக்கு இந்த விஷயத்தில் எழுந்திருக்கக்கூடிய முதல் பிரதானமான கேள்வியும் அதுவாகத்தான் இருக்கிறது. அடுத்ததா இவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள், என்ன வியூகம் வச்சிருப்பாங்க அப்படின்றதா தொடர்ந்து களத்திலையும் பேசப்படக்கூடிய எழுப்பப்படக்கூடிய கேள்வியாகவும் அதுதான் இருக்கு. இடைவேளைக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பாஜகவினுடைய வியூகம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை பாஜக கூட்டணின்னு லாக் பண்ணுறாங்க. இந்த லாக்குங்கிற வார்த்தையே காரணம் சொல்கிறேன். ஏன்னா திமுக கூட்டணி வந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸாக இருக்காங்க. அதை அசைக்க முடியாத ஒரு கூட்டணியாக இருக்குது. ஸோ அங்கிருந்து ஒரு ஆட்கள் அதிமுக வருவாங்க, அதிமுகவில் எடப்பாடி ஒரு புதிய கூட்டணியை எழுப்பிடுவாருன்னு பாஜக பயப்படலை. ஆனால் பாஜக எதிர்பாராத ட்விஸ்ட் வந்து தாவேகா உள்ள வருது. தாவேகாவுக்கான அடிப்படை வந்து பாஜகவோடு அவர்கள் போக விரும்பவில்லை. பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் நிற்கிறாங்க. திமுக எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்புங்கிறது ஏறக்குறைய அதிமுகவாக 2014 இருந்துச்சு. மோடியா லேடியான்னு ஜெயலலிதா அவர்கள் கேட்டபோது திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்த ரெண்டையும் ஒரு புள்ளியில் குவிச்சு அவங்க 37 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. அன்புமணியும் பொன்னாரையும் தவிர மற்ற எல்லாரும் வந்து அதிமுக எம்பிக்கு. அடிப்படையில் பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இந்த இரண்டுமே அதிமுகவோட கொள்கை. அதிமுக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போஸ்ட் 2011 ஓரளவு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த புள்ளியில் வச்சு பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தாவேகாவோடு கூட்டணி வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அமித்ஷா அது ஒரு வருடத்திற்கு முன்பாகவே லாக் பண்றார். ஏன்னா அவருக்கு 2026 தேர்தல் அல்ல, 2029 தேர்தலில் குறைந்தபட்சமாக தென்னிந்தியாவிலிருந்து ஒரு தமிழ்நாடு வந்து 40 கொடுத்துட்டு இருக்கு காங்கிரஸுக்கு. திமுக ஜெயிக்கிறதெல்லாம் அமித்ஷாவோட பிரச்சனை. டெல்லியில் காங்கிரஸுக்கு 40 நம்பர் ஆரம்பிக்குது. இது குறைந்தபட்சமாக உடைக்கணும். அதிமுக 2024 உடன் இருந்திருந்தால் நம்ம ஒரு 15 தொகுதிகளை ஜெயிச்சிருக்கலாம். 2029 போய் அதிமுக கூப்பிட முடியாது. ஸோ 26 அவங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு இதில் வந்து ஒரு கேள்வி உள்ளது. என்ன கேள்வினா, இதுவரைக்கும் மாநில கட்சிகளை பாஜக அந்தந்த மாநிலங்களில் எப்படி அணுகி இருக்கிறது, என்ன கூட்டணி அப்படின்னு. இது எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பான ஒன்று என்னன்னா, 2026 அதிமுக பாஜக
தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக அமையும் அப்படின்னு ஒரு லைனை பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த வரிகள்ல இருந்தா நமக்கு சந்தேகம் வருது. இந்தியாவின் மற்ற மாநிலங்கள்ல பாஜக மாநில கட்சிகளோடு இணைந்திருக்கிற மாநிலங்கள்ல என்ன மாதிரியான மாடல்ல அந்த அரசு அமைந்திருக்கிறது? ரெண்டாவது கேள்வியும் அதை நோக்கி தான் எழுந்திருக்கிறது. நமக்கு கிடைச்ச பாஜக தரப்பிலிருந்து அதிமுகவுக்கு முன்வைக்கப்பட்டதாக சில தகவல்களை முன் வச்சிருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துலாம். இன்றைக்கு ஆர்டிஎக்ஸில் எழுந்திருக்கிற இரண்டாவது பெருங்கேள்வி, பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அல்லது 84 சீட்டுகள், அதாவது 150 தொகுதிகளை அதிமுக தன்னகத்தையே வைத்துக்கொண்டு மீதம் இருக்கிற 84 சீட்டுகளை பாஜக உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்ம கொடுக்கலாம். இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பிளான் முன்வைக்கிறாங்கன்னா, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத பாரதிய ஜனதா 2 கார்டா முன்வைக்கிறாங்க. என்னன்னா, ஒரு முதலமைச்சர் 2 துணை முதலமைச்சர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதில் பிரச்சனை இல்லை. மீதம் இருக்கிற 2 துணை முதலமைச்சர்கள்ல ஒருவர் பாஜகவிலிருந்தும் இன்னொருவர் அதிமுகவிலிருந்துமே வருவாரு. இந்த இடம் தான் இப்போ நமக்கு பொதுவாக லாஜிக் எங்க புரியலன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், பாஜகவிலிருந்து ஒருவர் துணை முதலமைச்சருங்கிறது இயல்பான ஒன்று. ஆனால் பாஜக என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு முதலமைச்சர் 2 துணை முதலமைச்சருங்கிறது அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான ஏதோ ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் அவங்க பேசியிருக்காங்க. இது வந்து பிளானா வருதாங்கிறதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு ப்ரொபோசலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள், ஒருத்தர் பாஜக துணை முதலமைச்சர், இன்னொருத்தர் அதிமுகவிலிருந்தே, நாங்கள் சொல்றவங்களா இல்லை, அதிமுகவிலிருந்தே. இது நம்பும்படியா இல்லையே அப்படிங்கும் போதுதான் நமக்கு சில தகவல் கிடைக்குது. எஸ், என்னன்னா, இப்போ நீங்க சொல்றபடி இந்த கணக்குகள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது, முதல்ல கூட்டணி சேரும் பொழுதே இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியில் இணையும் பொழுதே ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிந்துணர்வு இருந்திருக்கும் இல்லையா? இதே மாதிரி தான் 2021 பேரும் அந்த சீட்டு எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்றப்போ இபிஎஸ் அவர்களை இந்த இடத்துல சற்று குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாமோ அப்படின்றதும் ஒரு பார்வையாக இருக்கு. 2021 எவ்வளவு எண்ணிக்கை அப்படின்றப்போ அவரும் எந்த விதமான ஒரு குழப்பங்களும் இல்லாம கரெக்டா எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்திருந்தாரு அப்படின்றதையும் நம்ம கவனிக்கணும். இந்த முறை அந்த இடத்துல என்னன்னா, 2021 அவர் தொகுதிகளை பிரித்து கொடுத்த போது அவர் முதலமைச்சர். நீங்க ஆளுங்கட்சியிலிருந்து தொகுதிகளை பிரிச்சு கொடுக்குறீங்க. அப்போது தாவேகா என்கிற கட்சியே தொடங்கப்படலை. 2 விஷயங்கள் மாறி இருக்கு. 21 எலெக்ஷனோட நோக்கம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமாங்கிறதா. அது எடப்பாடியா ஸ்டாலினாங்கிற கேள்வி கூட இல்லை. 2021 பேரவைத் தேர்தல்ங்கிறது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டுமா, இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நான் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நெருக்கிட்டாப்ல. 2026 தேர்தல் ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர வேண்டுமா வேண்டாமாங்கிற கேள்வி. இந்த கேள்வி வருகிற போது தாவேகா உள்ள வர்றாங்க. இதுல நடுவில் நடந்த இன்னொரு சோகமான விஷயம், 2024 மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பொன்விழா கண்ட அதிமுக என்கிற கட்சி 20% வாக்குகளை வாங்கியிருக்கு. பாஜகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்குகளை வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் 1% இடைவெளியில கொண்டு போய் அதிமுகவை நிறுத்தி இருப்பதன் வாயிலாக 2021 அவர்கிட்ட இருந்த பார்கெனிங் பவர் 2026 இருக்கிறதா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. செங்கோட்டையன் மாதிரி அடுத்து எத்தனை பேர் இந்த கட்சியிலிருந்து விலக போறாங்கிறதையும் பாஜக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பாஜக இது போன்ற ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை, மற்ற மாநிலங்களில் பாஜகவினுடைய செயல்முறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா அது இங்கே அப்ளை ஆகுமா? ஏன்னா திராவிட மண் தொடர்ந்து திமுக அதிமுகன்னு திராவிட கட்சிகளே ஆண்ட மண்ணில் இது போன்ற ஒரு முதன்முறையாக, ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அப்படின்றப்ப அதற்கான விளக்கத்தையுமே 2 பேரும் மாற்றி கொடுத்தாங்க. இல்லை, அமித்ஷா அப்படி தான் கொடுத்தாரு, மொழிபெயர்ப்பில் இது போன்ற ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க. இதுவரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவரும் வாய் திறந்து சொல்லாமல் இருக்காரு. இந்த கூட்டணிக்கான விளக்கமும் இன்னும் உறுதிபட சொல்லப்படாமல் இருக்கும் பொழுது பாஜக இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்களில் அவர்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மாநிலங்களில் எப்படியான ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல ஆந்திராவை நம்ம எடுத்துக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவாக இருக்காரு, தெலுங்கு தேசம் கட்சி. துணை முதலமைச்சர் ஜனசேனா பவன் கல்யாண், அது எல்லாருக்குமே நம்ம தெரியும். இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெற்ற போது தனிப்பெரும்பான்மை ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு இருக்கு. ஆனா துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஆந்திராவில் ரோல் இல்லை. பவன் கல்யாண் அந்த ரோலை எடுத்துக்கிறார். பாஜகவினுடைய பிரதிநிதியாக
ஒரு கட்சியை எடுத்து அந்த கட்சிக்கான துணை முதலமைச்சரை நியமிச்சிருக்காங்க. எஸ். அடுத்து மகாராஷ்டிராவை பார்க்கலாம். மகாராஷ்டிரால இந்த டாக்குமெண்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா முதலமைச்சர் வந்து தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்களாக ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவிலிருந்து, தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து அஜித் பவார், இந்த 3 பேருடைய கூட்டு உழைப்பால் தான் மகாராஷ்டிரால ஆட்சிக்கு வந்தாங்க. ஏறக்குறைய தமிழ்நாட்டு மாடல்னு பாஜக கிளைம் பண்றது வந்து மகாராஷ்டிரா மாடல் தான். முதலமைச்சர் வந்து யார் பெருங்கட்சியோ அவங்க ஆபீஸ், அதிமுக தான் இங்க பெருங்கட்சி, அவங்க முதலமைச்சர். மீதம் இருக்கிற 2 துணை முதலமைச்சர்கள் யாரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அடுத்ததாக இதே மாதிரி இன்னும் மற்ற பிற மாநிலங்கள் பார்க்கிறப்போ நாகாலாந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாகாலாந்து பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக நைபியூ ரியோ இருக்காரு. நாகாலாந்து மக்கள் முன்னணியில இருந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ எத்துங்கோ பாட்டன் பாஜகவில் இருந்தும் டிஆர் ஜெலியாங் நாகாலாந்து மக்கள் முன்னணியில இருந்தோம். இதுலையுமே நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முதலமைச்சர் வேட்பாளர் யாரு, துணை முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கிறப்போ நாகாலாந்து மக்கள் முன்னணியில இருந்து முதலமைச்சரும் அதுல இருந்தே ஒரு துணை முதலமைச்சர் பாஜகவில் இருந்தும் ஒருத்தர் இடம்பெற்றிருக்காரு. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த நாகாலாந்து கார்டு திரும்ப தேவலாம் பாருங்களேன். முதலமைச்சர் இருக்கிற அதே கட்சியிலிருந்து ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறார். அது அல்லாமல் பாஜகவிலிருந்து ஒரு துணை முதலமைச்சர். இந்த மாதிரியான மாடலை தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுவதும் அப்ளை செய்து கொண்டே இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான மாநிலம், இப்போ எலெக்ஷன் நடக்க போற பீகார் மாநிலம். பீகார்ல ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறார். ஆனால் அங்கும் 2 துணை முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பேருமே பாஜக. இந்த இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான இடம். ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு உள்வருகிற ஒரு கட்சியை பாஜக எந்தெந்த வடிவங்களில் எல்லாம் நகர்த்தி கொண்டே போகிறார்கள். நிதிஷ்குமார் எப்படி போய் அங்கே ஜாயின் பண்ணாரோ அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். சாம்ராட் சௌத்ரி, விஜயகுமார் சின்ஹா, இவங்க 2 பேரும் அவங்க துணை முதலமைச்சராக இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிற மற்ற மாநிலங்களோடு, மற்ற மாநில கட்சிகளோடு அமைத்திருக்கிற எல்லா மாநிலங்களிலுமே ஒரு முதலமைச்சரும் குறைந்தபட்சமாக ஒரு துணை முதலமைச்சரும் இருந்தே தேர்கிறார்கள். அந்த துணை முதலமைச்சர் பாஜக நபராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த இடத்துல முக்கியமான ஒன்று. இது மட்டும் இல்லாம இன்னும் அடிஷ்னலா வந்து நம்ம உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, சத்தீஸ்கர், அருணாச்சல் பிரதேசம், இன்னும் வந்து மேகாலயா, இந்த மாநிலங்கள்லையுமே வந்து பெரும்பாலும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, சத்தீஸ்கர், அருணாச்சல் பிரதேசம், மேகாலயா, இந்த மாநிலங்கள்லையுமே பாஜகவினுடைய சார்பில் துணை முதலமைச்சர்கள் பொறுப்பில் இருக்காங்க. நம்ம 4 பேசிட்டு 4 தான் இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாதுல, இந்த ஸ்டேட்லையுமே கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சரை போலவே துணை முதலமைச்சரும் பதவி ஏற்கிறார். இந்த துணை முதலமைச்சர் எய்தர் அந்த பாஜகவில் இருந்தோ அல்லது அந்த எந்த மாநில கட்சி பெரிய கட்சியோ அதுல இருந்து வருவாரு. நாகாலாந்துல எல்லாம் ஜெயிக்கிற மாநில கட்சியில இருந்து 2 துணை முதலமைச்சர்கள். இந்த பேட்டர்னை தேசிய ஜனநாயக, இந்த பேட்டர்னை தான் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஏன் தமிழ்நாட்டுக்கு அமைச்சரவையில் பாஜக பங்கேற்க வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி வருதுன்னா, பாஜக இயல்பாக தனது எலக்டோரல் மெக்கானிசம்னு சொல்லப்படுகிற அவங்களுடைய தேர்தல் உத்திகளால் வெற்றியை பெற முடியாத போது அதிகாரத்தில் வந்து செய்ய போகிற மாற்றம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு முருகர் மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாடு நடக்கிற போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிறது. ஒருவேளை அதிமுக ஆட்சியிலிருந்து ஒரு பாஜக துணை முதலமைச்சரும் இருந்திருந்தால் அந்த முருகன் மாநாடு எப்படி நடந்திருக்கும்? அடிப்படையில் அவங்க செயல்படுத்த நினைக்கிற ஒன்றை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறாங்க. ஆனால் அது அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நகராமல் இருப்பதற்கான காரணம் அதிகாரம் கையில் இல்லை. அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. மக்களவை தேர்தலில் நல்ல எம்பிக்கள் வேணும்னா வலுவான வாக்கு வங்கி வைத்திருக்கிற அதிமுக பக்கத்தில் இருக்கணும். தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும்னா அதிமுக அதிகாரத்தில் நாமையும் கூட இருக்கணும். ஏறக்குறைய இந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனால் இந்த டிமாண்டுக்கு 2 துணை முதலமைச்சர்கள் அப்படிங்கிற டிமாண்டுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறதா $1 மில்லியன் கேள்வி. எஸ், இதில் வந்து அதிமுகவிற்கான 2வது பெருங்கேள்வியாகவே நம்ம பார்க்கிறது வந்து இந்த துணை முதல்வர் அல்லது 84 சீட்டுகள் இபிஎஸ்ஸிடம் பாஜக டீல் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரும் கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. முக்கியமான ஒன்று, நான் தலைமை எடுத்து நான் தான் எல்லாரும் பிரிச்சு கொடுக்கணும். அப்பதான் அதிமுக தலைமை. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஏற்கனவே கூட்டணி அறிவித்த பொழுதே அதுவே இன்னும் வந்து பேச முடியாத ஒரு காரியமா இருக்கு. யார் கூட்டணி அறிவிச்சாங்க அன்னைக்கு அவர் பேச கூட இல்ல. அவரை பேச விடல, நீங்க அவர் பேச விடல. எஸ், அது வந்து இன்னைக்குமே அது வந்து விமர்சனமா தொடர்ந்து அதிமுக மேல முன்வைக்கப்படும் பொழுது 2வது பெருங்கேள்வியா இந்த துணை முதல்வர் பதவி 84 சீட்டுகள் நீங்க துணை முதல்வருக்கு ஒத்துக்கங்க, இல்லைன்னா 84 சீட் எங்கள்கிட்ட கொடுத்துங்க, நாங்க பாத்துக்கிறோம்னா அப்படி ஒருவேளை 84 சீட் 150 சீட் அதிமுக நிற்கிறாங்க தான், அதில் பிரச்சனை இல்லை.
ஆனால் யார் தலைமை? தமிழ்நாட்டில் பாஜக அந்த 234 பிரிக்கிற வேலையை பார்க்கறாங்கன்னு ஒரு கால் இருக்குல்ல, அதை எடப்பாடி அனுமதிப்பாராங்கிறதா. எத்தனை உங்களுக்கு என்ன தொகுதி வேணும்னாலும் நீங்க கேளுங்க, அதை பிரித்து கொடுக்கிற இடத்தில் தமிழ்நாட்டில் யார் இருக்கிறார் அப்படிங்கிறதா. அதனால இன்னொரு முறை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போனார்னா இந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நம்புறேன். ஏன்னா தொகுதி பிரிக்கிறதுக்காக எடப்பாடி ஒவ்வொரு முறையும் டெல்லி செல்கிற போது அதிமுகவின் தலைமையகம் அங்கே இருக்கிற மாதிரி தேஜகவோட தலைமையகம் அங்கதானே இருக்கு. இல்ல, இந்த மாதிரியான ஒரு அரசியலை தமிழகம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத நீங்க பேசணும் இல்லையா? ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தொடர்ந்து திராவிட கட்சிகள் சொல்லக்கூடியது மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுய ஆட்சி அப்படின்ற ஒரு கோஷம் தான். அதன் அடிப்படையில் உருவானதுதான் அதிமுகவும் கூட. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்க வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு வேணும், 84 சீட்டுகள், இதெல்லாம் மக்கள் கேட்டாலே வாக்களிக்கும் நாளில் அவர்களுடைய கால்குலேஷன், அவங்க கால்குலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றதை நம்ம பார்க்கணும்ல. ஒட்டுமொத்தமாக கட்சிகள் என்ன வேணா தீர்மானிக்கலாம், அவர்கள் என்ன வேணுமானாலும் கூட்டணியில அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய வாக்கு சதவிகிதம், அவங்களோட கால்குலேஷன் என்னவா இருக்கலாம். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழக மக்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அவங்களுடைய கால்குலேஷனுக்குள்ளாக இதை அவங்க எப்படி டேலி பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றத கவனத்துல கொண்டுதான் அதிமுக தலைமையுமே ஒரு முடிவெடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஜக கேட்கறது கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கமா, இதை பிரிக்கிற இடத்துலயே இன்னைக்கு அதிமுக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அந்த இடத்துல இந்த முறையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சர்ச்சை நிதானித்து, ஏன்னா தலைமை தான் அப்படின்றதுல அவர் உறுதியாக இருந்தாலும், ஆளும் கட்சியாக வருகிறோம் இல்லைனாலும் அவருடைய தலைமையாக அவர் உறுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே பொதுவாக. அப்போ இந்த விஷயத்திலையும் அவர் இன்னுமே அந்த 2021 அவருடைய நடைமுறை எப்படி இருந்ததோ நம்ம இன்னுமே அவரை குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம் இருக்கக்கூடிய சூழலை வைத்து அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக துவங்கி இருக்கிறதா தொகுதி பங்கீடுல பல்வேறு கால்குலேஷன்ஸ் வரப்போ வரக்கூடிய தேர்தலில் அவர்களுடைய பங்கீடு சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாஜக இதுவரைக்கும் பிற மாநிலங்களில் என்னெல்லாம் செஞ்சிருந்தாங்களோ அது தமிழக மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அதையும் கருத்தில் கொண்டுதான் தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இதோ சந்திக்கலாம். நன்றி.